குறள் எண் 293 30வது அதிகாரம் வாய்மை அப்படிங்கிறது வந்து தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சை தன்னை சுடும். குறள் நம்பர் 293 தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும். மனசாட்சி உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த குறள் எல்லாரும் இடத்துக்கு போட்டு குழப்பிக்க கூடாது. சங்கி பொருளுக்கு எல்லாம் பொருந்தாது, மனுஷ பொருளுக்கு தான் எல்லாமே. சரி, இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்? இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் இல்ல, என்ன பேச போறோம்? நீங்க பாட்டு குறள் சொல்லிட்டீங்க, ஓகே, எல்லாம் ஓகே. என்ன பேச போறோம்? அதாவது மனசாட்சிக்கு விரோதமா ஒருத்தர் பேசியிருக்காரு. நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இலவசங்கள் தவறுங்க, அரசுகள் வந்து என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இஷ்டத்துக்கு வந்து இலவசங்கள் கொடுக்குறீங்க, பணத்தெல்லாம் அப்படி வேஸ்டா செலவு பண்றீங்க, பணத்தோட மதிப்பு தெரியுமா, இப்படி நீங்க செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் சோம்பேறி ஆயிட மாட்டாங்களா, எல்லாத்தையுமே இலவசமா கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு என்னதான் வேலை அப்படின்னு நியாயமா கேட்டிருக்காரு. ஆமா, எல்லாரோட குரலுமாய் ஒழித்திருக்காரு. சீமானின் குரலாய், சங்கின் குரலாய், வந்து அந்த மாதிரி குரலாய், டிவிக்கே குரலாய் ஒழித்திருக்கிறார். அப்போ இது நீதிபதி சொல்லிட்டா அவருக்கு தெரியாத சட்டம் கிடையாது. அதுதான் முக்கியம். நம்ம யார வேணா விமர்சனம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். உச்ச நீதிமன்ற நீதிபதி வேற, அவர் லோக்கல் கோர்ட்டு கூட கிடையாது. அப்போ லோக்கல்னா உங்களுக்கு கீழே. அப்போ மட்டம் இல்லைங்க, ஏதாவது அதாங்க. இப்ப என்னது குடும்ப என்னமோ சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ஹைகோர்ட் மேஜிஸ்ட்ரேட், அவங்க யாரும் வேணா திட்டலாம். அப்படி இல்லைங்க. இதெல்லாம் ஒரு அவரோட இது வேற, இது வேற இல்ல. உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து அவரு சொல்லியிருக்காருன்னா இப்போ கரெக்டாக தானே இருக்கும். கீழே நீதிபதியா, மேல நீதிபதியா, மாநில நீதிபதியா, நீதிபதியா, உச்ச நீதிமன்ற நீதிபதியா, டெல்லி நீதிபதியா, அல்லது யார், மோடியா, அல்லது அமித்ஷாவா, அல்லது ஸ்டாலினா, இல்ல ட்ரம்பா, இல்ல கடவுளா, இனியா இல்ல தேவினியா இல்ல ரம்பாவா, என்னங்க நீங்க பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? கடவுளே சொன்னாலும் நியாயத்துக்கு புறம்பாக, சமூக நீதிக்கு மாற்றாக, எதிராக கடவுளே வந்து நின்னாலும் அதை விமர்சிப்போம், எதிர்ப்போம். அவ்வளவுதான் கான்செப்ட். சரி, ரைட்டு. அவரு இவர் என்ன தப்பா சொல்றாரு, எதுக்கு விமர்சிக்க போறீங்க? அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சமூக நீதி என்ற பெயரால் தொடர்ந்து இலவசங்களை மக்களுக்கு வந்து நீங்க கொடுத்துக்கிட்டே வந்தா இந்த நாடு என்ன ஆகிறது? இந்த கரெக்ட் தானங்க? கரெக்ட் தானங்க? கரெக்ட் தான். ஆமா, அது கரெக்டா இல்லையா அப்படிங்கறத தான் நாம வந்து இந்த வீடியோல வந்து ஆய்வு பண்ணி பிரிச்சு மேய போறோம். என்னங்க ஏங்க இப்படி திட்டுறீங்க அவரை? கரெக்டான அவர் எப்படிங்க தப்பா சொல்லுவாரு ஒரு நீதிபதி? என்ன சமூக நீதி என்ன? ஏன் இதுக்கு எப்போ பார்த்தாலும் இதுக்கு இலவசத்தை கொடுத்துட்டு இருக்கிறீங்க? மக்கள் வந்து இதாக இட மாட்டாங்களா, சோம்பேறி இட மாட்டாங்களா அப்படின்னு கேட்கறது கரெக்டு தானே, தப்பா? சரி, நான் உங்களை சில கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்க வந்து தப்பா ரைட்டான்னு கரெக்டாக சொல்லிக்கிட்டே வாங்க. கடைசியாக நம்ம வந்து இது சரியா தப்பா, நீதிபதி சொன்னது சரியா தப்பான்னு அப்புறம் பார்க்கலாம். சொல்லுங்க. இப்போ கடவுளுக்கு வந்து உண்டியில் போய் காசு போடுறீங்கல்ல? ஆமா, அது சரியா தப்பா? ஏங்க அந்த மேட்டில் புரியும், எல்லாமே தப்புன்னு தாங்க சொல்லுவேன். இல்லை, நீ சரியா தப்பா, எஸ்ஆர் நோ, அது மாதிரி சரியா தப்பா? கடவுளுக்கு காசு போடுறது, கடவுளுக்கு நம்ம காசு போடுறோம்ல, ஆமா, அது சரியா தப்பா? தவறு. கடவுளுக்கு அபிஷேகம் பண்றது, கடவுளுக்கு உணவு படைக்கிறது, கடவுளுக்கு பட்டு சேலை கொடுக்கறது, கடவுளுக்கு தங்க கிரீடம் கொடுக்கறது, கடவுளுக்கு வந்து நகை நட்டு போய் வேண்டிக்கிட்டு போய் போடுறது, இதெல்லாம் வந்து சரியா தப்பா? என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. கடவுளுக்கு வந்து கடவுள் உலகத்தையே கட்டி காப்பாற்றி படைச்சி நம்மளெல்லாம் வந்து படியிலேருந்து நம்மளெல்லாம் வாழ வைக்கக்கூடியவர், நமக்கு அவர் எல்லாமே செய்யக்கூடியவர். அவருக்கு வந்து நீங்கள் கொண்டு போய் பெரிய பெரிய கோபுரங்களில் கோயில் கட்டி அவருக்கு வீடு இல்லை. கடவுளுக்கு நான் இதை செய்யறேங்கிறதே கடவுளுக்கான அவமரியாதை தான். அது கடவுளுக்கு நீ யாரா செய்யறதுக்கு? கடவுள் தான் உன்னை செய்யணும், அதை வச்சு செய்யறாருல்ல. அதாவது நம்ம கடவுள் செஞ்சுட்டு இருக்கோம், கடவுள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கடவுள் உன்னை படைத்து, என்னை படைத்து, இந்த பூமியை படைத்து, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் படைத்து, அதுக்கான உணவையும் இங்க படைத்து, எல்லாமே வந்து அவர் நம்மளை இயக்கிட்டு இருக்கிறாருன்னு நம்புறவங்க கடவுளுக்கு பசிக்கும்னு போய் சோறு போடுறதும், கடவுளுக்கு வந்து நகை வேணும், அலங்காரம் பண்ணணும், கிரீடம் வைக்கணும், கடவுள் காசு எடுத்துட்டு போய் என்ன சிக்கன் சாப்பிட போறாரா, பீஸா கடையில் பீஸா சாப்பிட போறாரா, இல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்க போறாரா, இல்ல வந்து கோவா பாண்டிச்சேரி போக போறாரா, இல்ல போய் சாப்பிட போறாரா? எதுக்கு கடவுளுக்கு எதுக்குடா காசு? சரி, கடவுளுக்கு எதுக்கு வந்து பல 100 ஏக்கர் கணக்குல வந்து கோயில்?
கடவுள் எங்கடா இருக்காருன்னு கேட்டா தூணுலும் இருப்பார் துரும்புலும் இருப்பாருங்கிறான். அப்புறம் என்ன மைத்துக்கு அந்த மானாவுக்கு அந்த கோயிலுன்னு நம்ம வந்து கேட்கணும்ல. இப்போ இதெல்லாம் இலவசமா இல்லையா? இது இந்த கடவுளுக்கு செய்யறது இதெல்லாமே வந்து கடவுளுக்கு இலவசங்கிறீங்களா? ஆமா, அப்புறம் வேற என்ன? அவர் நம்ம கடவுள் என்ன உழைச்சி வந்து இதெல்லாம் வாங்கினாரா? கடவுள் அவர் பாட்டுக்கு அங்க இருக்கிறாரு. நீ போய் கடவுளா வந்து நம்ம காக்குறதான ஒரு உழைப்பு, மக்களை காப்பது தான் உழைப்பு. அவருக்கான உழைப்புங்கிறது நம்மளை சந்தோஷமா உயிரோட வச்சுக்கிறது தான் அவருக்கு. இது இப்போ ஒரு வேலை சாமமா பாத்துக்கிறது அவரோட. சரி, இப்போ ஒரு வேளை நீ கோயில் கட்டல, சரி, நீ வந்து உண்டியில காசு போடல, அவருக்கு தங்க கிரீடம் வைக்கல, அவருக்கு ஒட்டியான வைக்கல, அவருக்கு வந்து நீ வந்து பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், வெங்காயாபிஷேகம், எல்லா அபிஷேகம் எதுவும் பண்ணல அப்படின்னு கடவுள் உங்க காப்பாற்ற மாட்டாரா? மாட்டாரு. இல்ல இப்ப அதனால அது நீங்க பண்ணாட்டி தான் கொரோனான்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு கடவுள். அப்படியா? அந்த 5 வருஷம் 4 வருஷம் எதுவுமே நடக்கல இல்ல. சரி, ஓகே. இப்போ வந்து உலகத்தில் வந்து பல லட்சம் கோடி கணக்கான உயிரினங்கள் இருக்கு. அமீபாவில இருந்து டைனோசர் வரைக்கும் இருந்திருக்கு. மனிதர்கள் எல்லாருமே இருக்கிறோம். இத்தனை உயிரினங்கள்ல அது ஒரு ஜந்து, அது ஒரு உயிரினம், அது ஒரு ஜந்து, அது ஒரு தனியா இருக்குது. இத்தனை உயிரினங்கள்ல கடவுளுங்கிற கான்செப்ட் உள்ள ஒரே ஒரு ஜந்து உயிரினம் வந்து மனிதன் மட்டும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு நாய்க்கு கடவுள் உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் எருமைக்கு கடவுள் தெரியுமா? அவங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு எறும்புக்கு கடவுள் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், சொல்லுங்க. இப்போ நாம மனிதர்கள் வந்து கோயில் கட்டி இருக்கோம், கும்பாபிஷேகம் பண்றோம், சிலைகள் வச்சிருக்கோம், காவடி எடுக்கிறோம், ஊர்வலம் போறோம், அளவு குத்துறோம், தீ மிதிக்கிறோம், இதெல்லாம் பண்றோம்ல. யானை, சிங்கம், புலி, கரடி, நாய், நீங்க சொன்ன மாதிரி கடைசி நாய், நம்ம வீட்டுக்கு இருக்கிற நாய் நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற மாதிரி அந்த நாய் என்னைக்கே மாலை போட்டு கோயிலுக்கு போயிருக்குதா? இல்ல இல்ல. என்னைக்கே தீ மிதிச்சிருக்குதா? என்னைக்காவது அளவுக்கு இல்ல. அது தனியா என்னைக்காவது பண்ணலாம், நமக்கு தெரியாது. அது நீ என்ன 24 hours 365 டேஸ்மா அதை ஃபாலோ பண்ணிட்டு சரி, நம்மள விட்டுருங்க. அமேசான் காட்டுல வந்து பல விதமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அங்க எங்கேயாவது அந்த விலங்கு இருக்கலாம், நடுகள் தெய்வங்கள் காட்டு விலங்குகள் எங்கேயாவது கோயில் கட்டி இருக்குதா? எங்கேயாவது கும்பாபிஷேகம் பண்ணி இருக்குதா? இல்ல நம்ம பத்திரிக்கை அடிச்சு நம்ம பாம்பு புத்து கோயில் தானே. பாம்பு நீதான் கோயில் கட்டுறீங்க. பாம்பு புத்துங்கிறது வந்து கரையா தன்னுடைய தனக்கு தேவையான ஒரு கூட்டை வந்து கரையா உருவாக்குது. அது ஒரு சந்துல கிடைச்சா ஒரு சுகமா இதமா இருக்கும். பூமி கரையா பாம்புக்கு புத்து கட்டுற மாதிரி கரையா புத்து பாம்பு கட்டல, அது தனக்கு கட்டிச்சு. அது கரையான் புற்றெடுக்க கருநாகம் போய் பூந்து கொண்டதுங்கிற மாதிரி இங்க வந்து கரையான் தனக்கான வீடை கட்டும் போது அதுல போய் போய் படுத்துக்குது. இது மாதிரிதான் நிறைய காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க அவங்க. இருங்க, எனக்கு டைவர்ட் ஆகி போக வேண்டாம். இப்போ இந்த கோயில் கட்டி கடவுளுக்கு நீ கொடுக்கறது எல்லாமே லஞ்சம், இலவசம், ஊழல் எல்லாமே செய்யற. என்ன சொல்ற? கடவுளுக்கு போய் எதோ நான் உனக்கு வந்து மொட்டை போடுறேன், நான் உனக்கு வந்து இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், எனக்கு நீ இதை செய் அப்படின்னு சொல்லி டீலிங்லாம் பேசுகிறேன், இதெல்லாம் ஓகே. சரி, அந்த கடவுள் பக்கத்தில் ஒருத்தன் நின்றுக்கிட்டு வாங்கோ, தள்ளி நில்லுங்கோ, தட்சணை போடுங்கோ அப்படின்னு ஒரு கும்பல் வந்து 2000 வருஷமாக வந்து இலவசத்திலேயே உயிர் வாழ்கிற ஒரு 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 இனம் இருக்குதுன்னா அது அந்த இனம் தான். அவங்க கடவுளின் குழந்தைகளுங்க. கடவுளின் குழந்தைகள் சாத்தானின் குழந்தைகளா? இல்ல, அவங்க கடவுள் குழந்தைன்னா நாம யாரு? நாமெல்லாம் சாத்தானின் குழந்தைகளா? யார் நாம யாரு சொல்லுங்க? நாம யாரு? நாமளும் கடவுளின் குழந்தைகள். அப்புறம் அது அவன் கடவுள் குழந்தை. அவன் என்ன போய் சாமியை போய், அது பொம்பளை சாமியை போய் தொட்டு முழுகி தடவி ஆபாசமா பேசுறீங்க. என்னது ஆபாசமா பேசுறது? முதல்ல பொம்பளை சாமி இருக்கிற கோயில்ல ஆம்பளை உள்ள நுழையவே விடக்கூடாது. என்ன பொம்பளை சாமிக்கு எப்படி எல்லாத்தையும் அவுத்து போட்டு அதுக்கு வந்து குளிப்பாட்டி எல்லாம் பண்றது? அது பக்கத்துல புருஷக்காரன் நின்றுகிட்டே இருக்கான், முருகன் நின்றுகிட்டே இருக்கான், ஈஸ்வரன் நின்றுகிட்டே இருக்கான், எல்லாம் நின்றுட்டு. அவங்களுக்கு கடவுளுங்க அதெல்லாம் அவங்க கிடையாதுங்க. சரிங்க, கடவுளுக்கு அந்த உணர்ச்சி அதெல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க. ஒரு கவிதை, ஒரு ஃபேமஸான ஒரு கவிதை ஒருத்தர் எழுதியிருக்காங்க. என்னென்ன இந்த மாதிரி வந்து ஒரு பெண் கடவுள் வந்து என்னுடைய குமுறலை வந்து சொல்ற மாதிரி ஒரு கவிதை வந்து எழுதியிருக்காங்க. இந்த நான் சொன்ன சப்ஜெக்ட் என்னென்ன அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன ஏன் ஒரு பெண் பூசாரி போடலாம்ல எனக்கு? அப்படியா? ஓ, மாரியாத்தா இருக்கு, காளியாத்தா இருக்கு, பார்வதி இருக்கு, லட்சுமி இருக்கு, இவங்க எல்லாம் இருக்கிற கோயில். ஏன் குற்றாலத்துல ஆண் பெண் தனித்தனியாக குளிக்க விடுறீங்க? இல்ல, கடவுள் இருக்கிற பெண் கடவுள் இருக்கிற ஆண் பாத்ரூம் பெண் பாத்ரூம் தனித்தனியா இருக்குல்ல. இப்போ மு.க. ஸ்டாலின் வந்து திருநங்கைகளுக்கு தனியா ஒரு இந்தியாவிலே அப்படி கிடையாது, இங்கதான் கொண்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் கடவுள் இருக்கிற கோயில்ல வந்து பெண் பூசாரி இல்லையே, இல்லையே. அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக அயோக்கியத்தனமான சமூக உருவாக்குங்க. பெண் கோயில்கள், பெண்கள் கடவுள் உள்ள கோயில்களுக்கு பெண்ணை வந்து நியமிங்க. மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருச்சுல, தனியா வந்துருச்சு. மகளிர் பேருந்து இருக்குல்ல, மகளிர் தனியா பேருந்து எல்லாம் வருது. அப்ப இல்ல, இத நம்ம கேட்கறத விட மகளிர் தானே கேட்கணும், நம்மளே கடிச்சிட்டு கிடக்கணும். நம்ம ஒரு மகளிர் இல்ல, நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு சஜஷன் கொடுக்கலாம் பெண்களுக்கு. அதான் சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து தனியா மகளிர் பேருந்து கேட்கறாங்க,
வந்து மகளிர் ஸ்டேஷன் கேட்குறாங்க எல்லாமே. அது மாதிரி இதுல ரயில்வே ஸ்டேஷன் ரயில் போட்டியில தனியா பெண்கள் கேட்கறாங்க. பஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பெண்களுக்கு ஒரு பக்கம் ஆண்களுக்கு இருக்குல்ல, எங்க போனாலும் கியூ, ஒரு பக்கம் பெண் கியூ ஒரு பக்கம் ஆண் கியூ. எதுல போனாலும் பெண்களுக்கான ஒரு சரி பங்கு இருக்குல்ல. கடவுளுக்கு ஏன் இல்ல? சாதாரண மனிதனுக்கே இருக்கு, கடவுளுக்கு ஏன் இல்ல? அப்போ இது ஏகத்தனம். அப்ப இந்த கூட்டம், இந்த ஆரிய கூட்டம் 2000 வருஷமா இலவசமா இருக்கு, இலவசத்திலேயே வாழ்ற ஒரு கூட்டம். நம்மளை பார்த்து இலவசங்கிறான். ஏதோ இந்த ஒரு 50-60 வருஷத்துல ஏதோ கொஞ்சம் இது கொடுத்துட்டு இருக்கான். சரி, ஓகே, இப்ப இலவசம் சரியா தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இவனுங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இந்த இலவசம் சரியா தப்பா, எனக்கு கொடுத்தா சரி, உங்களுக்கு கொடுத்தா தப்பு, அப்படி இல்ல. அப்ப அதாவது என்னன்னா, இலவசம் கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது? ஃபர்ஸ்ட் இலவசம் கொடுக்க ஒரு நிறைய அதுக்கு காரணங்கள் இருக்கு. ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க, சொல்லுங்க. இப்போ ஒரு டாடா, பிர்லா, கோயங்கா, அவன் இவன், ரஜினி, கமல், விஜய், இந்த மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருக்காங்க. அந்த வீதியில அவன் குடியிருக்கிற சீமான் அவரு ஈசிஆர்ல தான் இருக்காரு. இப்ப அந்த ஈசிஆர் ஏரியாவில ஒரு கோயில்ல சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, மக்களுக்கு எல்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப விஜய் வந்து கிளம்பி வந்து சோறு திம்பாரா? இல்ல. அங்க இருக்கிற அஜித் வந்து திம்பாரா? ரஜினி திம்பாரா? பெத்த புள்ள ஆடியில போறது இல்ல. சரி சரி, ஓகே, வேண்டாம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சேலை கொடுக்குறேன் அப்படின்னு வந்து யாரோ இலவசமா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அங்க வந்து விஜய், அஜித், ரஜினி, கமல் இவங்களுடைய மனைவிகள்லாம் வந்து கியூல நின்று சீலை வாங்க. மனைவிகளா? இல்லைங்க, அவங்க வரமாட்டாங்கல்ல. அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு? இப்போ வந்து பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் தரேன் அப்படின்னு சில அமைப்புகள்லாம் வந்து செய்யறாங்க அந்த ஸ்கூல் திறக்கிற காலகட்டத்தில். அப்போ இவங்க வீட்டு பசங்க எல்லாம் வந்து நோட்டு புத்தகம் வாங்க கியூக்கு வருவாங்களா? வரமாட்டாங்கல்ல. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு இருக்கு, வாங்கி கொடுப்பாங்க. யார் வருவா? நம்ம மக்கள் வாங்க வாய்ப்பு இல்லாதவன் வருவான். ஆமா, இது சோறு போட்டா பசிக்குது, போனா 100 ரூபாய் செலவாகுமே, அந்த காசு மிச்சம், அந்த வேலைக்கு சாப்பாடு மிச்சம் அப்படின்னு நினைக்கிறவன் வருவான். ஆமா, நோட்டு புத்தகம் வாங்க வழி இல்லாதவன் வருவான். ஆமா, இன்னும் சேலை வாங்க வழி இல்லாதவன் வந்து கியூல நின்று வாங்குவாங்க. இது தன்மானத்துக்கான பிரச்சனை அது. ஆனா அதையும் தாண்டி பசிங்கிறது அதை விட பெருசு. அப்போ அதை தாண்டி ஒருத்தன் வந்து வாங்குறான்னா, இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற ஒரு நாடு, கோடிக்கணக்கில் இருக்கிற நாடு, இந்த நாட்டில் அந்த மக்களை உயர்த்துவதற்கு நீண்ட கால திட்டங்கள் போடணும். கல்வி கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களை இது பண்ணணும். இது நீண்ட கால திட்டம். இப்போ மீன் கொடுக்கறது சரியா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது சரியா அப்படின்னு 2 கேள்வி கேட்பான புத்திசாலித்தனமா. டே முட்டாள, அவன் வந்து நீண்ட காலமா பசியில் இருக்கிறான். அவனுக்கு முதல்ல என்ன செய்யணும்? சோறு கொடுக்கணும். முதல்ல அவனுக்கு சோறு கொடுக்கணும். அதை நீ இலவசம்னு சொல்லிட்டு சோறு கொடுக்காத, அவன்கிட்ட ஒரு தூண்டில கொடு அப்படின்னா அவன் எந்திரிச்சு போடுறதுக்கு சத்துவம். அவன் முதல்ல தூண்டில் போடுறத விட கத்துக்கணும்ல. அது என்னைக்கு அவன் கத்துக்கிட்டு, என்னைக்கு அவன் மீன் பிடிச்சி, என்னைக்கு சமைச்சு தன் குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுப்பான். அப்ப முதல்ல அவனுக்கு சாப்பாடை கொடு, அவனை வந்து பயிற்சி கொடு, பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் தூண்டில கொடு. தூண்டில கொடுத்து அவன் கத்துக்கிட்டானான்னு பாரு. கத்துக்கிட்டு அவன் பிடிக்க தெரியும், உண்மையை கத்துக்கிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இலவசம் தேவையில்லை. இதான கான்செப்ட். இதை சொல்லாம மீனை கொடுக்காதே, மீன் பிடிக்க கற்றுக் கொடு, தூண்டிலை கொடு, மண்ணாங்கட்டி கொடு அப்படின்னு குளத்தை கொடு, அப்புறம் தூண்டிலை கொடு. அதெல்லாம் குளம் இருக்கா? முதல்ல இருக்கா? பிடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாதிக்கு ஒரு குளம் வச்சிருக்கல, நீ தண்ணி தொட, ஒவ்வொரு சாதிக்கு ஒரு சாப்பாடா வச்சிருக்கல, எல்லாருக்கும் ஒரு சாப்பாடா தரேன். ஒரு சாதிக்கு ஒரு குளம் வச்சிருக்கல. அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல சரி இவ்வளவு வேணாங்க, நாம் வந்து ஐயா கனம் மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஹைகோர்ட். அது என்ன சொல்லியிருக்காரு? அது எங்க அண்ணன் எச்சராஜா வந்து படுத்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஹைகோர்ட் என்னன்னு அவரு சொல்லுவாரு. இவ்வளவு சலம்போலம் அவர் இல்லாம நடந்துட்டு இருப்பாருங்க சமூகத்துல. ஏதாவது சலசலப்பு இருக்கா பாத்தீங்களா? அவர் இல்லாம அவர் இருந்திருந்தாருன்னா கண்டாமே இந்நேரம் அவர் என்ன சொல்லியிருக்காரு? 5000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்தா அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, ஸ்டாலின் விட்டு வாசல்ல போய் மண்ணள்ளி வச்சு சூடா எடுத்துவாரு. அவர் இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? ஹைகோர்ட்டாவது அப்படின்னு சொல்லியிருப்பாரு, சொல்லுவார்ல. ஆனா இதே வந்து இடஒதுக்கீடு நம்ம கொடுக்கும் போது இடஒதுக்கீடு தகுதி திறமை பாதிக்கும் அப்படின்னு கூப்பாடு போட்ட கும்பல் தான் இந்த கும்பல். இப்போ இடபிள்யூஎஸ் ஒரு 10% கொடுத்த உடனே சைலண்டா வாங்கிட்டு இப்ப தகுதி திறமை பாதிக்காதா? கூட்டத்துல குசுட்ட மாதிரி வாங்கிட்டாங்க. நமக்கெல்லாம் வந்து 60%, 70%, 80% மார்க் எடுக்கணும். யாருக்கு? ஓபிசிக்கு, பிசிக்கு, எம்பிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு எல்லாம் எடுக்கணும். அவன் 29%, 30% மார்க் எடுத்தா போதும்னு சீட்டு வருது. இப்ப தகுதி திறமை பாதிக்கப்படலையா? நமக்கு நீட் பிஜி இருக்குல்லங்க,
0%. 800க்கு 8 மார்க் எடுத்தா போதும், 800க்கு 23 அப்படிலாம் இருக்குங்க. 0 மார்க் கூட இருக்குங்க. இப்ப தகுதி திறமை இதுல பாதிக்கப்படலையா? நமக்கு கொடுத்தா அது சமூக நீதி நமக்கு செஞ்சா அது வந்து தகுதி திறமை பாதிக்கப்படும். இடபிள்யூஎஸ் 10% கொடுத்தா அவனுக்கு வந்து அதுல இனிக்கும். நமக்கு இப்போ பொண்ணு கேட்கறேன் நான், இப்போ நமக்கு மக்களுக்கு திட்டம் எது? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, மகளிருக்கு மாதானா ஒரு 1000 ரூபா, படிக்க போற கல்லூரி மாணவிகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகை இப்படின்னு கொடுத்தா இதெல்லாம் வந்து நாட்டையே நாசமாக்கிடுமாமா. இப்ப நான் அவனுக்கு கேட்கிறேன், உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொன்னார் இல்லையா, சமூக நீதி என்ற பெயரால் நீங்கள் இலவசங்களை கொடுத்து கொண்டே போனால் அப்படின்னாருல்ல. இப்ப அவருக்கு எவ்வளவு சம்பளம் பாப்போமா? அவருக்கு எவ்வளவு இருக்கும்? 1 லட்சம் ரூபா இருக்குமா? 3 லட்சம் ரூபா சம்பளம். சரி, 3 லட்சம் ரூபா சம்பளம், 2,80,000 3 லட்சம் வச்சுங்களேன். இப்ப 3 லட்சம் ரூபா சம்பளம் இருக்கும் ஒரு மாசத்துக்கு. இப்போ அதுக்கு அடுத்து வீடு இலவசம். அப்படியா? வீடு இலவசம். அடுத்து கார் இலவசம். ஒரு அசிஸ்டன்ட் தவாலி, ஒரு அசிஸ்டன்ட்ல இல்ல, அவங்க வீட்டுல வேலை செய்யற அத்தனை வேலையாட்களும் அரசு சம்பளம் கொடுக்கும். அதுக்கு அடுத்து பெட்ரோல் அலோன்ஸ். அதுக்கு அடுத்து விமானத்துல போயிட்டு வர்றது இலவசம். ட்ரெயின்ல முதல் வகுப்புல போயிட்டு வர்றது இலவசம். குடிக்கிறது, தண்ணி கிண்ணி எல்லாமே இலவசம். நீ எதுவுமே செலவு பண்ண வேண்டியது இல்ல, எல்லாமே அரசு கொடுத்துரும். அரசு நம்ம காசு. ஆமா. அடுத்து வீடு இலவசம், வீட்டு வாடகை அடிப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40,000 ரூபாய். எது ஓகே? என்ன ஓகே? வீடு கொடுத்துட்டாங்க, அப்புறம் வாடகை. வீடே கொடுத்துட்டு அப்புறம் என்ன வாடகை தனியா? அதுக்கு ஒரு 40,000. பக்கத்துல சின்ன வீடு இல்லைங்க, பக்கத்துல அவங்க பசங்களுக்கு ஏதாவது வீடு கண்டிப்பா உங்க மேல வழக்கு உண்டுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னங்க சாதாரண விஷயம், அதெல்லாம் அது கொஞ்சம் வசதி பார்த்தலாம். இன்னொரு பக்கத்துல சின்ன வீடு வச்சுக்க வேண்டியதுதானே, சின்ன வீடு இருக்கலாம்ல. அப்ப இதாச்சா? அப்புறம் போனுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா பல 1000 ரூபாய் போன் பில்லுக்கு மட்டுமே. ஆனா 500 ரூபாய் போட்டாவே அன்லிமிட்டெட். ஆமா ஆமா. இதுக்கு எதுக்குடா கொடுக்கணும்? அதனால அப்போ டோல்ல வந்து யாருக்குமே இலவசம் கிடையாது. யாருக்கு தெரியுமா இலவசம்? ரொம்ப ஏழைகளான சில பேர் இருக்காங்க. யாருன்னா ஜனாதிபதி, பிரதமர், நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி, அப்புறம் வந்து எப்பயுமே இலவசம். இப்படியாக இப்போ நான் என்ன கேக்குறேன், உனக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்புறமா ஃபுல் ஃபோர் உள்ள ஒரு அதிபர்னா அப்புறம் கொடுத்தானே ஆகணும். அப்போ 3 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? இது இலவசம் இல்லையா? எது வீடு உனக்கு வேலை? அது என்னோட பிரிவிலேஜ்ங்க. உனக்கு அது பிரிவிலேஜ்னா ஒரு ரேஷன்ல அரிசி போடுறதும், உனக்கு வந்து உதவித்தொகை கொடுத்தவனை ஊக்குவிச்சு படிக்க வைக்கிறதும், பெண்கள் வந்து தங்களுடைய வேலைக்காக போயிட்டு வர்றதுக்கு தினமும் 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா செலவு பண்ணி போயிட்டு வர்றதை வந்து அவனுக்கு எளிமையாக்கி அவனை வந்து முன்னேற்றத்துக்கு, நகரத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு, வேலை நோக்கி பயணிக்கிறதுக்கு கொடுத்து அவன் போய் சம்பாரிச்சுட்டு வரான்ல. இப்போ நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போய் அவன் படித்து முன்னேறி வேலைக்கு போய் சம்பாரித்து மக்களுக்கு அரசுக்கு வரி கட்டுறான்ல. டேய், இப்போ தான் சொன்னார் எங்கள் முதலமைச்சர், அழகாக சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் சுகாதாரத்துக்காகவும் செலவழிக்கக்கூடிய பணம் என்பது அது செலவு கிடையாது, அது ஒரு முதலீடு. ஏன்னா இந்த மாநிலத்துல, இந்த நாட்டில் உள்ள மக்கள் தங்களை வளர்த்து கொண்டு தங்களுடைய வேலையை பெருக்கி கொண்டு அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டும் போது இந்த நாட்டுக்கு அது வருமானமா மாறும். அவன் வாங்குற ஒவ்வொரு பொருளையும் வந்து அவன் வரி கட்டிட்டு இருக்கிறான். நீ இன்னும் வந்து சும்மா தூக்கி கொடுக்கல. நீ வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா சம்பளத்தை வாங்கிக்குவே. அது இல்லாமல் உனக்கு காரு, பெட்ரோலு, வீடு, இப்போ வேலைக்கு வீட்டில் பாத்திரங்கள் ஊர்லேருந்து தோட்டத்தை பராமரிக்கிறவர்லேருந்து எல்லாத்துக்குமே அரசு வந்து பணம் கொடுக்கும். நீ இப்போ சாப்பிட்ற சாப்பாடு, நீ போயிட்டு வர்ற போக்குவரத்து, அது ஃப்ளைட்டில் போறியா, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. ஐயாவுக்கு நீங்கள் இப்படி சொன்னால் புரியாது. நான் சொல்கிறேன், சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. அதாவது இலவசம் இல்லை செய்கிறது அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு ஏக்கம் வந்துடக்கூடாது. இப்போ அடுத்த வீட்டில் போய் சுயமரியாதை இல்லாமல் டிவி பார்த்தா டிவி அணைச்சி விட்டு போயிடுவான் சொல்லாமல் கொள்ளாமல். அப்போ மனசில் ஒரு ஏக்கம் வரும். அப்போ என்னென்னா, எங்கள் வீட்டில் டிவி இருந்தால் நேரம் அவமானப்படுத்த முடியுமா, நான் பாட்டுக்கு போட்டு பார்ப்பேன்ல அப்படின்னு ஒரு டிவி கொடுக்குறதா இருக்கட்டும். இல்லை பஸ்ஸில் போகிறதுக்கு காசு இல்லாமல், நீங்கள் காசு இல்லை நீ காலேஜ் போகணும்னு எத்தனையோ இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இல்லை இலவச பஸ்ஸு போயிட்டு வரதுக்கு பிரச்சனை இல்லை, அரசு கொடுக்குதுன்னா ஓகே, நம்ம காலேஜ் போகலாம், எப்போ வேணால் ஏறி இறங்கிக்கலாம், அதுக்கு பஸ்ஸு ஃப்ரீ. ஓகேவா? மருத்துவம், உடம்பு சரியில்லை, கிளினிக் போனால் 250 ரூபா, சாதாரண டாக்டர்கிட்ட போனாலும் 250 ரூபா 500 ரூபா 1000 ரூபா ஆகுது, பிரச்சனை இல்லை, நான் வந்து வா ஹாஸ்பிட்டலில் கட்டி வச்சுருக்காங்க வா அப்படின்னா
அந்த மக்கள் ஏங்கிடக்கூடாது. அதே ஊரில் ஒரு பணக்காரன் பண்ணையார் பெரிய முதலாளிலாம் இருப்பான், அவன் வந்து எது ஒன்றாலும் செஞ்சுக்குவான். அவங்களாம் நல்லா இருக்காங்க, நம்மளால செஞ்சுக்க முடியல, நல்லா இருக்க முடியல, ஏக்கம் வந்துடும் சாதாரண மனிதனுக்கு, இல்லாத மனிதனுக்கு. அப்போ பிரச்சனை இல்லை, நம்ம இருக்கிறோம், நம்ம உங்களுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கோம், வந்து பயன்படுத்திக்கிங்கன்னு மக்களுக்கு கொடுக்குறது தான். அதே மாதிரி எங்கள் ஐயா அதை மக்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி மாண்புமிகு ஜட்ஜ் ஐயாவுக்கு ஏதாவது ஏக்கம் இருந்ததுன்னா, ஏதாவது தேவை இருந்ததுன்னா, இந்த 3 லட்சம் சம்பளம் போக இவர் சொன்னார்ல, இதெல்லாம் போக உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம செய்கிறோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஏற்காதே கவர்மெண்ட்டுக்கு சொன்னீங்கன்னா, இல்லைங்க எனக்கு 3 லட்சம் பத்தாதுங்க, எனக்கு 5 லட்ச ரூபா சம்பளம் வேணுங்க, எனக்கு வந்து ஜெட் ஏர்வேஸில் தான் நான் கோர்ட்டில் போய் இறங்கணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா சொன்னீங்கன்னா, அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நீங்கள் சங்கம் மூலியமாக சொல்லுங்கள், எங்கள் ஜட்ஜஸ் எல்லாருக்கும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் கோரிக்கை வச்சிங்கன்னா அதை செஞ்சு கொடுக்க அந்த அரசு தயாராக தான் இருக்குது. அது மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டிய அந்த ஏக்கத்தை போக்குவதும் ஒரு அரசோட கடமையாக இருக்குது. முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா, இது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகளுக்காக மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பணிகளை வந்து நாடை நாசமாக்கிறோம், பொருளாதாரத்தை நாசமாக்கிறோம்னு கவலைப்படக்கூடிய இவங்களுடைய கவலை நியாயமானது, உண்மையானதுன்னு சொன்னா, அனில் அம்பானிக்கு 47,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு ஒரு பேங்க்ல. அந்த பேங்க் வந்து நாங்கள் திவாலாயிருச்சு, நாங்கள் கட்ட முடியலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அந்த பேங்க் என்ன பண்ணுதுன்னா, அவருடைய ப்ராப்பர்ட்டியை வந்து விற்று அதை வந்து ரைட் ஆஃப் பண்ணுது. எவ்வளோக்கு தெரியுமா விற்றாங்க? 450 கோடி ரூபாய்க்கு. 47,000 கோடி கடன் வாங்கிட்டு 450 கோடி ரூபாய்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து இதை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. எதை? இவங்களுக்கு. ஓகே, அடுத்து நிர்மலா சீதாராமன் 18 லட்சம் கோடி பண்ணாங்களே, பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 18 லட்சம் கோடிங்க தமிழ்நாடு. அந்த நீ இந்த மக்களுக்கு செய்யற அந்த இது இருக்குல்ல, அந்த காசுக்கு 1% கூட அதெல்லாம் கிடையாது. இப்போ 1 லட்சம் கோடி செலவு பண்றது கிடையாது. அவங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி கவலைப்படக்கூடிய, நாட்டினுடைய இதை பத்தி கவலைப்படக்கூடிய இந்த நீதிபதிகள் என்னைக்காச்சும் பெரும் முதலாளிகள் தள்ளுபடி பண்ணக்கூடிய இந்த தொகைகளை பற்றி என்னைக்கா வாய் திறந்திருக்கீங்களா? கேட்கவே இல்லை. எப்படி கடன் கொடுத்தீங்கன்னு எப்படி கேட்டீங்களா? கடன் கொடுக்கறது பாருங்க, அதாவது இவர் வந்து அம்பானியினுடைய சகோதரர்கள் 2 பேர் இருக்காங்கல்ல, அதில் ஒரு அம்பானி வந்து 30,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்குறாரு ஒரு பேங்க்ல. வாங்கி ஒரு டெக்ஸ்டைல் ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு. அந்த நிறுவனத்தை தொடங்கி இதுக்கப்புறம் இதை வந்து கட்ட முடியல அப்படின்னு ஒரு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த நிறுவனத்தை வந்து ஏலம் விடுறாங்க. ஏலம் விட்ட உடனே ஒருத்தர் அதை வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்குறாருன்னா 5,000 கோடி கொடுத்து வாங்குறாரு. 30,000 கோடி கொடுத்து கடன் கொடுத்ததை 5,000 கோடிக்கு ஒருத்தர் வாங்குறாரு. வாங்கி இப்போ வாங்கின பிறகு அந்த 5,000 கோடியோட இந்த மீதி 25,000 கோடி வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க, ரைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த 30,000 கோடி கடனுக்கு அந்த நிறுவனத்தை விற்றாங்கல்ல, அது ஒரு 5,000 கோடிக்கு ஒருத்தர் வாங்கினார்ல, யார் தெரியுமா? இவர் அம்பானி சகோதரர்கள் இன்னொரு சகோதரர் அதை வாங்குறாரு. இப்போ 25,000 கோடி ரூபா அதில் லாபம் அவங்களுக்கு. 5,000 கோடியில் கடனும் முடிஞ்சிருச்சு. நிறுவனத்தை தொடங்குறதுக்கு பேங்க் காசு தரும், அந்த பேங்க்கில் வந்து கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அப்போ அரசே தள்ளுபடி பண்ணும். அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் இன்னொரு நிறுவனம் வாங்கும், அதை அவன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். இதுலெல்லாம் என்னைக்காச்சும் நீதிபதிகள் எங்கேயாச்சும் வந்து எதுக்கு இவ்வளோ பணத்தை இத்தனை லட்சம் கோடி? அரசோட பிரச்சனை, அதுக்கு நீதிபதி தலையிடுவாங்க அதெல்லாம். இப்போ இது யார் பிரச்சனை? இது இல்லைங்க, காலங்காலமா ஆயிரக்கணக்கான வருஷமா பிரம்மதேயங்கள் என்னன்னு தெரியுமா? போய் அடிச்சு பாருங்க. இந்த மங்கலம், இந்த மங்கலம், சத்தியமங்கலம், சதுர்வேதி மங்கலம், வெங்காயமங்கலம், இந்த மங்கலம், வீராமங்கலம்னு வச்சு மங்களமா பாடினதுல மங்களம் பாடாத கிராமத்துல ஒரு பழமொழியே இருக்கு. என்ன மங்களம் பாடுறதுன்னு என்ன? முடிச்சு வைக்கிறது. ஓசுல எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கிறது. அப்படி இல்லைங்க, மங்களம்னா முடிச்சு வைக்கிறதுங்க. அனுபவிக்கிறது, ஓசுல எல்லாத்தையும் எடுக்கிறது. மங்களம் பாடுறது நல்லா மங்களம் பாடுறடா அப்படிம்பாங்க. எல்லாம் ஓசிலேயே மங்களம் பாடிட்டு போலான்னு இருக்கிற நீ, ஓசிலேயே மங்களம் பாடிட்டு போலான்னு பாக்குறியான்னு சொல்லுவாங்க. அந்த மங்களம் மன்னர்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து நல்ல விளைச்சல் உள்ள, நீர்ப்பாசனம் உள்ள, ஆற்றுப்படுகையில் உள்ள அந்த நிலங்கள் எல்லாத்தையும் வந்து ஆட்டை போட்டு அக்ரஹாரங்கிற பேர்ல மாத்தி வச்ச கும்பல் இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இது வந்து இலவசம், இது வந்து இது கொச்சைப்படுத்துறது, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள், அது நலத்திட்டங்கள், அதை வந்து இலவசங்கிற பேர்ல இல்ல அப்படி வந்து அது வந்து இதுல நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த இலவசத்தை எவெல்லாம் பேசுறான்னு பாருங்களேன். மாமா தாத்தா இலவசத்தை கடுமையா பேசக்கூடிய ஒரு ஆளு, ஆனா அவன் வாழ்றதே இலவசத்தை. ஆமா ஆமா. அதாவது நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இந்த உயர் பதவியில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த 1000 ரூபாய் கொடுத்த உடனே இந்த இல்ல இவ்வளவு வசதிகள் இருந்தும்
மாண்புமிகு நீதிபதி ஐயா வந்து உட்காந்துட்டீங்களா வீட்டுல சோம்பேறித்தனமா? இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல கேக்குறேன், இல்ல நான் இல்ல 60 வயசுக்கு அப்புறம் உட்காந்துட போறீங்களா? தேவையில்ல. நான் என்ன கேக்குறேன், உனக்கு தான் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் தராங்கல்ல, எனக்கு தான் சம்பளம் தர இல்லையா? அப்புறம் எதுக்கு எனக்கு கார் இலவசமா தர, எனக்கு வீடு இலவசமா தர? என் சம்பளத்தில் நான் வீடு பார்த்துக்க மாட்டேன், என் சம்பளத்தில் நான் வந்து எனக்கு வேலைக்கு ஆள் வச்சுக்க மாட்டேன், என் சம்பளத்தில் நான் கார் வாங்கிக்க மாட்டேன், என் சம்பளத்தில் என் பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டேனா, என் சம்பளத்தில் நான் வந்து ட்ரெயின்லையும் விமானத்துலையும் போக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இலவசம்லாம் வேண்டாம். இது அரசனுடைய பணம், இந்த பணத்தை அப்படி வீணடிக்காதீங்க. இனிமே எந்த உயர் அதிகாரிகளுக்கும் எந்த இலவசமும் தரக்கூடாது, சம்பளம் மட்டும்தான் தரணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போக முடியுமா? போடுவாரா? நீதிபதி அவர்கள் வந்து போடுவாரா? உத்தரவு போடுவாரா? போடணும். போட்டு தான் பாரு. ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் எம்பிக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் என்னென்ன சலுகைகள்லாம் இருக்கு, உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடிய அத்தனை உயர் அதிகாரிகளும் யாரு, பிரதமருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் வந்து அந்த அதாவது ஒரு துறை ஒன்று இருக்குங்க, அது நீங்க கணக்கே கேட்க முடியாது, கணக்கே காட்ட மாட்டாங்க. இது ரா அப்படின்னு ஒரு துறை இருக்கு. அப்புறம் அந்த சிபிஐ அந்த மாதிரி துறைகள்லாம் இருக்குல்ல, எத்தனை 1000 கோடி வேணா அவங்க வந்து செலவழிக்கலாம், நீங்கள் எங்கே வேணா போகலாம் உலகத்தில், யாருமே அவங்களை கணக்கு கேட்க முடியாது. அப்புறம் இந்த இது இருக்குல்ல, என்னது எம்பசி, வெளிநாடுகளில் இந்தியாவுடைய எம்பசிஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது கணக்கே கேட்க முடியாது. நீங்கள் சில இதெல்லாம் கணக்கே கேட்க மாட்டாங்க. அவங்க பிஎம் கேர்னு ஒன்று, அது பாட்டு தேச துரோகிங்கிறீங்க. என்ன 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 இலவசம், என்ன இலவசம்? நீங்க கணக்கு நாங்க தேசத்துக்கு சொல்லுவாங்களே, எங்க மக்களுக்கு கொடுக்கறத நீங்க எப்படி சொல்லுவீங்க? சீமானும் இந்த தாவேக்கா கும்பலும் அப்புறம் சில பேரும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிஜேபிக்காரன் அதை தொடர்ந்து சொல்லுவான். ஆனா இல்லாத சரஸ்வதி நிதியை கண்டுபிடிக்கிறதுக்கு பல 100 கோடி ரூபாய் ஒதுக்குவான், இல்லாத பலாயிரம் கோடி ஒதுக்குவான். அப்புறம் மாட்டுக்கு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன்ட்டு அவாளை கொண்டு வந்து மாட்டுக்கு ஏசி போடுறாங்க, மாட்டுக்கு ஏசி போடுவான், ஆம்புலன்ஸ் விடுவான். இதெல்லாம் எந்த நீதிமன்றமும் எந்த வெங்காயம் வெள்ள பொண்ணு கேட்கவே கேட்காது. எந்த மாடு கேட்டுச்சு உங்கள்ட்ட ஏசி? எந்த மாடு உங்கள்ட்ட கொட்டாய் கேட்டுச்சு? மாட்டுக்கு எதுக்கு மந்திரம்? மாட்டுக்கு புள்ள இல்ல. அப்போ மாட்டுக்கு இப்ப மனுஷனுக்கு கொடுக்கறது கேக்குறீங்களே, மாட்டுக்கு கொடுக்கறது கேக்குறீங்களா? மாடு என்ன பண்ண போகுது? மாடு கோமாதான். என்ன வேணா இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அரசு பணம் வீணாக கூடாது, இலவசங்கள் கூடாதுன்னு சொன்னா, கங்கை சுத்தம் பண்றோன்னு 40,000 கோடிக்கு மேல ஒதுக்குனானுங்க. சுத்தமாயிருச்சா கங்கை? சுத்தமாயிருச்சு. அந்த சரஸ்வதி சுத்தமாயிருச்சு. அப்புறம் இவன் இந்த என்னென்ன கருவமோ திட்டமெல்லாம் போட்டு எல்லாருடைய ஒதுக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வந்து ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இது எல்லாம் என்னைக்காச்சும் எங்கேயாச்சும் எப்பயாவது நீங்க கேட்டிருக்கீங்களா? கடவுள் ஆரம்பிச்சு பார்ப்பன ஆரிய கும்பல் மொத்தமும் வந்து இந்தியா முழுவதும் இலவசமாக என்னைக்காவது விவசாயம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பாப்பானுங்க ஆரிய கும்பல் விவசாயம். நீங்க வால்மீகி ஆரம்பிச்ச இடத்துக்கு முதல்ல இருந்து வராதிங்க, அவங்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, உலகத்துக்கு தெரிஞ்சது தானே. அதனால அதுவும் சமூக நீதி என்ற பெயரால் சமூக நீதினாலே இல்ல இல்ல, அதாவதுங்க இதெல்லாம் எல்லாம் கடவுளின் செயல்னு நம்புறீங்க அப்படின்னா, இந்த இலவசம் கொடுக்க வைக்கிறதும் கடவுள் செயல் தான். அதை நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். இலவசம் என்று சொல்றதே முதல்ல அடிமைத்தனம். இது உரிமை, இது உரிமை சார்ந்தது. மக்களுக்கு ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா குழந்தைங்க வளர்ந்து படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது இலவசமா? அது இலவசமா? இல்ல இல்ல. அப்போ அவங்க படித்து வேலைக்கு போய் சம்பாரித்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுவாங்கிறதுக்காக உங்களுக்கு செய்யக்கூடிய முதலீடு அது. அது மாதிரி தான் அரசு வந்து இந்த மக்களுக்கு அடித்தட்டில் இருக்கிற மக்களை கல்வி கொடுத்து படிக்க வச்சு அவங்கள மேல்தட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு முதலீடு தான் இது. இது இலவசம் கிடையாது. இலவசம் சொல்கிற அத்தனை பேர் பசங்க உஷாரா இருங்க.